வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு வாக்காளர் பெருமக்களே, அன்பு மக்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பரமேஸ்வரன். நான் இந்திய தேசிய காங்கிரஸில் ஒரு முக்கிய பொறுப்பில் உள்ள நபர். பொறுப்பு என்பதெல்லாம் முக்கியமாக இருக்கலாம், அது விஷயம் இல்லை. ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், நாம் சந்திக்க போகும் இந்த பாராளுமன்ற தேர்தல் தான். இன்று 16/4/2024, இன்னும் ஒரு சில தினங்கள் தான் உள்ளது. ஏப்ரல் 19 அன்றைக்கு நாம் வாக்கு என்னும் சமுதாய மனிதனுடைய மிக முக்கிய கடமையை ஆற்றக்கூடிய தருணம். உங்களை ஒருத்தர் கேவலமாக பேசிருக்கலாம், அது யார் வேணால் கூட இருக்கலாம். நண்பர்களாக கூட இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். நம்ம நினைப்போம், இவன் முன்னாடி நம்மளாம் ஜெயிச்சு காமிக்கணும், வாழ்ந்து காமிக்கணும், போராடி வெட்டி எடுக்கணுங்கிறது சொல்லுவோம். அந்த மாதிரி தருணம் தான் இப்போ நம்ம சந்திக்கக்கூடிய தருணம். ஏப்ரல் 19. உங்களுடைய வாக்கு என்பது வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கை? நம்மளுடைய வாழ்க்கையா? இல்லை. நம் குழந்தைகளுடைய வாழ்க்கையா? இல்லை. நம் பெற்றோருடைய வாழ்க்கையா? இல்லை. சமுதாய வாழ்க்கை. சமுதாயம் நல்லா இருந்ததுன்னா நம் குடும்பம் நல்லா இருக்க முடியும். நம் குடும்பம் நல்லா இருந்ததுன்னா நம் பிள்ளைகள் நல்லா இருக்க முடியும். நாம் நல்லா இருந்ததுன்னா நம்ம பெற்றோரை நல்லபடியாக நம்ம பார்த்துக்க முடியும். இந்த நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது பல அர்த்தங்கள் அதில் இருக்கு. பொருளாதாரத்தில், பணத்தில், அன்பில், பாசத்தில், ஏன் அதிக அக்கறையே அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் பல அர்த்தங்கள் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம்தான், ஒரு வாக்கியம்தான், ஒரு வார்த்தை தான் நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்குன்னு என்ன அர்த்தம்? எல்லாமே அதில் அடங்கும். கடவுளுடைய அனுகிரகமும் அதில் அடங்கும், அதோடைய துவாக்களும் அடங்கும். இதுதான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம நல்லா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியில், நம் குடும்பத்தில், நம் வாழ்க்கையில், நம் தொழிலில், நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அடுப்பாங்கரையில் வைக்கக்கூடிய அந்த பணப்பெட்டிகள், தோரம்பருப்பில், கடலப்பருப்பில், பொட்டுக்கடையிலெல்லாம் மறைச்சி இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரமே கடந்த 10 வருஷமும் அழிஞ்சு போச்சு. நல்லா இருக்கணுமா இல்லையாங்கிறது அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப அது ஏற்றத்தாழ்வுகள். ஆனால் பொதுவான அடிப்படையில் நம்ம நல்லா இருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் ஒன்று, இன்னைக்கு நாம் இதை பயன்படுத்தக்கூடிய இந்த கலாச்சாரத்துக்கு, இந்த டிஜிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோனை நம்ம பயன்படுத்துகிறோம்னா, அன்னைக்கு தொலைநோக்கு பார்வையில் முன்னாள் பாரத பிரதமர் நம் மண்ணில் இருந்த ஸ்ரீபெரும்புதூரில் மறைந்து போன அந்த தலைவர் அமரர் ராஜீவ் காந்தியுடைய ஒரு திட்டம்தான் டிஜிட்டல் என்னும் இன்டர்நெட் மயம். இன்றைக்கி இன்டர்நெட் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னா இன்றைக்கி பல விஷயங்கள் நம்ம சாதனை பண்ணியிருக்க முடியாது. அது தொழில்நுட்ப பார்வையில் அப்படி கொண்டு வந்தார். அன்னை இந்திரா காந்தியாக இருக்கட்டும், அன்னை சோனியா காந்தி இருக்கட்டும், பண்டிதர் ஜவஹர்லால் நேரு இருக்கட்டும், கர்மவீரர் காமராஜர் ஐயாவாக இருக்கட்டும், இப்படி நம்ம காங்கிரஸின் பல தியாகங்கள் செய்த பல முக்கிய தலைவர்களாக இருக்கட்டும், எல்லோருடைய உழைப்பும் இந்த நாட்டுக்காக தான் உள்ளது. தன்னுடைய வீட்டுக்காகவோ, தன்னுடைய நண்பர்களுக்காகவோ, தன்னுடைய உற்றார்களுக்காகவோ
முழுக்க முழுக்க நாட்டுக்காக தான் அவர்கள் தியாகம் செய்தார். உயிரை கூட ஒரு துச்சம் மதிச்சு அவர்கள் மக்களுக்காக தான் வேலை செய்தார். வேறு யாருக்காக அவங்க வேலை செய்யல. முழுக்க முழுக்க மக்கள் 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 சேவையில் தான் அவங்க வந்து உயிரை விட்டார்கள். அப்பேற்பட்ட நம் இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் கட்சி. அகில இந்திய இஸ்லாமியர்கள் இருக்கட்டும், சீக்கியராக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், ஏன் பல மதத்தை சார்ந்த முக்கிய தலைவர்களாக இருக்கட்டும், தங்களை காங்கிரஸ் கட்சிக்காக அதிகமாக உழைத்து அந்த இயக்கத்தை இந்தியா முழுவதும் பரவ செய்து அதன் மூலிமா மக்கள் பயனடைந்த இந்த வாழ்க்கை தராதரம் மிக அதிகம். இன்னைக்கு நம்முடைய மாவட்டம் சேலம் மாவட்டம் எடுத்துட்டோம்னா ஒரு சில கல்லூரிகள் மிக முக்கியமான பேர் சொல்ல விரும்பாத சில கல்லூரிகள் அவங்க சொல்லும்போது என்னுடைய குழந்தை அந்த கல்லூரி தான் படிக்கிறார்கள் பெருமையாக சொல்கிறோம். அந்த பெருமைக்கு ஒரு காரணம் அந்த கல்லூரியுடைய விலைவாசியும் சரி, அந்த கல்லூரியுடைய கல்வித்தரமும் சரி, அந்த கல்லூரியுடைய படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய பெற்றோருடைய வாழ்வாதாரமும் சரி, அதை கணக்கிட்டு தான் நம்ம என்னுடைய பையன் இந்த காலேஜில் படிக்கிறான், என் பொண்ணு இந்த காலேஜில் படிக்கிறான் அப்படின்னு பெருமையாக நம்ம சொல்கிறோம். அதே போல தான் இன்னைக்கு ஐஏஎம், ஐஐடி, எய்ம்ஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடிய கல்லூரிகளை உருவாக்கியது நம் காங்கிரஸ் கட்சி காலத்தில் தான். காங்கிரஸ் தான் உருவாக்கினார். உலகத்தரம் வாய்ந்த கல்விகளை, பல்கலைக்கழகங்களை, பல முன்னணி நிறுவனங்களை உருவாக்கியது நம் காங்கிரஸ். காங்கிரஸுடைய பெருமைகள் நம்ம அதிகமாக சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கலாம். இது அதற்கான நேரம் இல்லை என்பது சிலர் சொல்லலாம். நாம் வாழ்க்கையில் எப்படி இருந்தோம், பிற்காலத்தில் எப்படி இருந்தோம், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பழச கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஒருத்தர் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா கேள்வி கேட்குற தகுதி உங்களுக்கு இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கேள்வி கேளுங்க, அப்புறம் இன்னொருத்தரை பற்றி கேள்வி கேளுங்க. அந்த அடிப்படையில் நான் காங்கிரஸ்காரங்கிற தகுதி உள்ள நபர் என்ற அடிப்படையில் நான் சில விஷயங்கள் மக்கள் மன்றத்தில் மக்களாகிய உங்கள்கிட்ட இது ஒரு பிரச்சாரமாகவோ இல்லை ஒரு வாக்குறுதின்னு சொல்ல முடியாது, இது ஒரு தகவல்களாகவோ நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன் வாக்குறுதி இல்லைன்னா அது வேட்பாளர் தான் கொடுக்கணும், கட்சியுடைய தலைவர் தான் சொல்லணும். நான் தொண்டை அவர்கள் சொல்கிறதை நாம் மக்களுக்கு பிரசார அடிப்படையில் அந்த தகவலை உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில தினங்கள் தான் உள்ளது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான காரணம். 100% தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு 100% வாக்குறுதிகளை வாக்கு போட வேண்டும் என்று, வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். முதலில் வெளிநாட்டில் யாராவது இருந்தாலும் கூட அவர்கள் வாக்களிப்பது எவ்வளோ மிக முக்கியம் என்பதை சொல்லி அவர்களை வரவழைத்து வாக்களிக்க முன்னுரிமை கொடுங்கள், அவர் வரவையுங்கள். 2, இப்போது இது நடக்கின்ற இந்த 7 கட்ட வாக்குறுதியில் முதல் கட்டம் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கி சில மாநிலங்கள் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இப்போ நீங்கள் வாக்கு யாருக்கு போகிறீங்க, எதற்காக போகிறீங்கிறது சிந்தனை பண்ணுங்க. நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கின்ற இந்த போராட்டம் தான் இந்த வருகின்ற பாராளுமன்ற 2024 தேர்தல். சொல்லப்போனால் நாம் 2ஆம் சுதந்திரத்தை, நவீன சுதந்திரத்தை அடைவதற்கு
நடத்தக்கூடிய இந்த போராட்டம் தான் இந்த பாராளுமன்ற தேர்தல். அன்று அண்ணல் காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கி பல உயிர்களை தியாகம் செய்து நாம் சுதந்திரம் அடைந்தோம். இன்று இந்தியா முழுவதும் உள்ள பல குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல உயிர்களை இழந்து ஜாதி எனும் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், பொருளாதாரத்தின் அடிப்படையில், ஏன் சமூகத்தின் இழிவான அடிப்படையில் நம்மளை பின்னோக்கி கொண்டு செல்லும் இந்த அநீதியான கட்சிக்கு நாம் எதிராக போராட வேண்டியும், வாக்களிக்க உரிமை உள்ள அடிப்படையில் நாம் நீதிக்காக போராட வேண்டும். அநீதியை எதிர்த்து நீதிக்காக போராட வேண்டும். இது எப்படி நாம் சாத்தியமாக்க முடியும்? இன்று நாம் வாக்களிக்கிற தவறினால் நாளை வாக்களிக்க கூட உரிமை இருக்காது. மக்களே, சற்று சிந்தியுங்கள். நம்மளுக்கு என்னப்பா, நான் ஒருத்தன் வாக்கு போடலன்னா, ஓட்டு போடலன்னா என்னப்பா நடக்க போகுது அப்படின்னா, ஒரு சில காலம்னு ஒரு படம் வந்தது. இளைய தளபதி விஜய் அவர்கள் வெளிநாட்டில் இருப்பார். அவர் ஒரே ஒரு ஓட்டு, அவருடைய ஓட்டு பதிவு போடுவதற்காக, கடமையாற்றுவதற்காக வருவார். வரும்போது அந்த வாக்கு என்பது அவருடைய பெயரில் இன்னொருத்தர் போட்டிடுவார். அது வாக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்பது அந்த படத்தை எடுத்து சொல்லி காமிச்சுள்ளார்கள். என்னடா இந்த நேரத்தில் இந்த படத்தை சொல்கிறோம் அப்படின்னா, மக்களுக்கு பாடம் எடுப்பதை விட படங்கள் வரக்கூடிய வசனங்கள் மனப்பாடமாவதை போல் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்வதற்காக இளைய தளபதி விஜய் நடித்த அந்த படத்தை பேர் நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு வாக்கு இல்லை, நீ போடலன்னா நாங்கள்லாம் ஜெயிக்க முடியாதான்னு கேட்பாங்க. அந்த ஒரு வாக்கு போடலன்னா தன்னுடைய வாக்குரிமைக்காக போராடி ஜெயிப்பார். அந்த படத்தில் மாற்றத்தை பெருசாக உருவாக்குவார். அதே போல தான் உங்களுடைய வாக்கு என்பது எவ்வளோ முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவுசெய்து உங்களுடைய வாக்கை நீதிக்கு ஆதரவாக, அநீதிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேண்டும். போதும், எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வந்த 10 வருஷத்துக்கு. சாதாரணமாக பெட்ரோல் ₹1 ₹2 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வெறும் 10 பைசா இல்லை 50 பைசா ஏற்றுவாங்க. இந்தியா முழுக்கும் லாரிகள் ஆங்காங்கே ஸ்ட்ரைக் நடக்கும். ஸ்ட்ரைக் நடக்காது, ரோட்டில் அப்படி போட்டுருவாங்க. உரிமை இருந்தது மக்களுக்கு, ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான உரிமை இருந்தது. நீங்கள் ஏன் ஏற்றுவீங்கன்னு சொல்லி உரிமை இருந்தது. போராட்டம் பண்ணது கூட உரிமை காங்கிரஸ் கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம சாதாரண விவசாயம் சொல்கிறோம். ஒரு இந்தியாவுடைய முதுகெலும்பே விவசாயி. அப்பேற்பட்ட விவசாயி இந்தியா தலைநகரத்திலேயே பல கட்ட போராட்டங்கள், பல உயிர்களை இழந்து கூட வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த அநீதி என்டிஏ கட்சி, இந்த பாரதிய ஜனதா இன்னும் கட்சி, கூட்டணி கட்சி, அவருடைய கூட்டணி கட்சி அநீதிக்கு எதிராக இன்னும் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. யாசோல ஏற்றுட்டான்பா. இந்த சத்யராஜ் சொன்ன மாதிரி யாரப்பா டைரெக்டாக போயிட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டு பொண்ணு எல்லாம் தாலி கட்டி பண்ணிட்டு யாராவது தாலி கட்டிருக்கணும், பொண்ணு தச்சுன்னு நம்ம போய் கல்யாணம் பண்ணுறது நல்லா இருக்குங்கிற மாதிரி. இல்லை அந்த குண்டம்மா, அதாவது என் பேர் எனக்கு சொல்லக்கூடாது, நான் யார் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணும். சிலிண்டர் விலை ஏறிவிட்டது என்று மிக கேவலமாக காங்கிரஸ் கட்சி காலத்தில் போராட்டம் பண்ணாங்க. ராகுல் காந்திக்கு எதிராக நின்னாங்க. இன்னைக்கு இவ்வளோ விலைவாசி இருந்திருக்கு. யாராவது பிஜேபி கட்சி சார்ந்தவங்க, தன்னுடைய சொந்த கட்சி, அதிகாரத்தில் உள்ள கட்சி, காங்கிரஸ் கட்சியில் ₹10 ₹20 ஏறினதுக்கே நீங்கள் இவ்வளோ சண்டை போட்டோமே,
உங்களுடைய சொந்த கட்சி நாளைக்கு கெட்ட பேர் ஆகுமே அப்படிங்கிறது அவங்களுக்காக இல்லாமல் அவங்க படைத்த கடவுள் அவங்களை பெண்களாய் படைத்துள்ளார். அந்த அடிப்படையில் மற்ற பெண்களை நினைத்து கட்சி விட்டுருங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், குறைச்சிக்க சொல்லி. இன்றைக்கி சிலிண்டர் விலை 1000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. பெட்ரோல் விலை ஏறி போச்சு, சிலிண்டர் விலை ஏறி போச்சு. இது ரெண்டுமே சாமானிய மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரம். ஒரு பெட்ரோல் விலை ஏறி போச்சு அப்படின்னா அதை காட்டி வண்டி வாடகையிலேருந்து வாங்கக்கூடிய காய்கறிகள்லேருந்து அரிசி பொருட்கள்லேருந்து விலையேற்றம் பண்ணும். அது விலையேற்றத்துக்கு பிறகு நம் அடுப்பாங்கரையில் பயன்படுத்தக்கூடியது சமையல் எரிவாயு அது விலை ஏறி போச்சுன்னா நாம் சாப்பிடுகின்ற ஹோட்டல்கள், சிறு ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல்கள் விலைவாசி உயரும். இப்படி ஒரு விலைவாசி உயர்ந்தது தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியும் வசூலும். நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த சிறிய பென்சிலிருந்து பெரிய பொருட்கள் வரைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஜிஎஸ்டி கட்டாமல் ஆட்களை கிடையாது. கடந்த சில தினம் முக்கிய காங்கிரஸ் முக்கிய பிரபலமும் அவரும் சொல்லுவார், ஜிஎஸ்டி மொத்தம் பணக்காரனாக கட்டுறாங்கன்னு நினச்சிக்காதீங்கன்ட்டு. உண்மைதான், ஜிஎஸ்டி ஒன்லி பிஸ்னஸ் பீப்புள் தான் கட்டுறாங்க, ஒன்லி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பண்ணுறவங்க தான் கட்டுறாங்கன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. சாதாரணமாக தெருக்களில் படுத்துவதன் முன் அந்த கடைசி நிலையில் உள்ள மனித குலத்தில் உள்ள அந்த மனிதனிலிருந்து 3 வேளை தங்கத்திலே குளித்து தங்கத்திலே சாப்பிட்டு தங்கத்திலே இருக்கும் மனித குலம் வரை எல்லோரும் ஜிஎஸ்டி கட்டும். எல்லா விதத்திலையும் எல்லோரும் ஜிஎஸ்டி கட்டும். சில இடத்துல சலுகைகள் அடிப்படையில் நிறைய பேருக்கு நம்ம கட்டுற ஜிஎஸ்டி எடுத்து கொடுத்துட்றாங்க. as a friend of அதானி, as a friend of அம்பானி அண்ட் நேம் சொல்லக்கூடிய தெரிஞ்ச நேம் 2 தான், தெரியாத நேம் நிறையா இருக்குது. ஏமா போட்டு காசை நீங்கள் இந்த அளவுக்கு வரி சலுகை தருங்க. உங்கள் சொந்தக்காரன் பையன் கொரோனா காலத்தில் பெற்றவங்க இறந்துட்டாங்க. அந்த பையன் படிக்கணும். அவன் அப்பா எப்படியா கடனை கட்டிடலான்னு சொல்லிட்டு கல்வி கடன் வாங்கியிருந்தார். பெற்றவங்க 2 பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி அந்த பையன் படிக்கணுமா கல்வி கடன் கட்டணுமா தெரியல. அவங்களுடைய வாழ்வாதாரம் சரி, வாழ்க்கை கேள்விக்குரிய வந்து பல ஆயிரம் தள்ளுபடி பண்ண இந்த அநீதிக்கான பாரதிய ஜனதா கட்சி ஏன் கல்வி கடனை ரத்து பண்ணாங்க? பல ஆயிரம் கோடியை தன்னுடைய நண்பர்களுக்காக எத்தனையோ கடன் தள்ளுபடி பண்ணாங்க. ஏன் சாதாரண ஒரு ஏழை மக்களுக்கு கல்வி கடன் ரத்து பண்ணாங்க? விவசாயிக்கு ஏங்க கடன் ரத்து பண்ணணும்? எத்தனை விவசாயி அசிங்கமாக தீட்டி பணம் கட்டலைங்கிறதுக்காக அவங்களுடைய டிராக்டர்லாம் இழுத்துட்டு போயிட்டு மிக கேவலமாக நடந்துட்டாங்க பேங்கர்ஸ். அதே பேங்க் ஜப்தி பண்ணி அதே பேங்க் இவ்வளோ பெரிய பல ஆயிரம் கோடியை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. எவன் போட்டு காசியா நீ கடன் தள்ளுபடி? நீ விவசாயத்துக்கு கடன் தள்ளி பண்ணுதுன்னா அவன் விவசாயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக முதலீடு பண்ணி அடுத்தது நல்ல விளைச்சல் கொடுத்துருப்பாங்க. மேலும் மேலும் விவசாயிகளை சாவடிக்கிறதும் படிக்கின்ற இளைஞர்களுக்கு கனவுகளை சாவடிக்கிறதும் சமைக்கின்ற தாய்மார்களுக்கு விலைவாசி உயர்த்தி 3 வேளை சாப்பிட்ட இடத்துல 1 வேளை சாப்பாட்டுக்கு நாம் பிச்சை எடுப்பது போல் இவர்கள் நம்மளை ஆட்டி வைத்து கொள்வார்கள். இதனால் என்ன பாதிப்புன்னு நினைக்கிறீங்க? பாதிப்பு எல்லாத்துக்குமே இருக்குது. சாதாரண ஒரு பஞ்சர் போட மெக்கானிக்லேருந்து தள்ளுவண்டிலேருந்து எடுத்திங்கன்னா அவன் ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பாதிச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 1000 மறைமுகமாக டேக்ஸ் கட்டிட்டு மீதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு பொருட்களையும் டேக்ஸ் கட்டிட்டு சமைச்சு சாப்பிடும்போது அதையும் டேக்ஸ் கட்டிட்டு அவன் சாப்பிடும்போது எதை சாப்பிடுவான்? சத்தா சாப்பிடுவான்? ஒன்றும் இல்லை, வெறும் எலும்பு கூட கிடையாது, வெறும் மண்ணு கூட கிடையாது, அதோட புகை தான்.
எல்லாத்துக்குமே அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டா நம்ம என்ன சம்பாரித்து நம்ம என்ன பண்ண போகணும்? அரசாங்கம் என்ன பண்ணுது? மத்திய ஒன்றிய அரசாங்கம் கேவலமாக இல்லை. ஏன் இவ்வளோ கீழ்த்தரமான கேவலமான விஷயங்கள் இந்த ஒன்றிய அரசு செய்து தெரியும்? இதுக்கு எல்லாமே நாம் பழி வாங்கும் நேரம் வந்துவிட்டது. என்னடா வசனம் பேச முடியாதுங்க. பழி வாங்கணும்னா நான் காங்கிரஸ்காரன், நான் பிஜேபி தான் சொல்லுவேன். பிஜேபி காங்கிரஸ் சொல்லணும். நீங்கள் பழி வாங்கணும், எல்லாத்துக்கும் நீங்கள் பழி வாங்கி தான் ஆகணும். அதுதான் வாக்கு என்னும் உரிமையின் மூலமாக நீங்கள் அவர்களை தண்டிக்கணும். வாக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி ஒரு பக்கமும், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஒரு பக்கமும், இந்திய கூட்டணி ஒரு பக்கமும், சிலர் கூட்டணியே வேணும்னு ஒரு கூட்டணியாகவும், கூட்டணி இல்லாமல் சிலர் இருக்காங்க. ஒரு 3 முனை 4 முனை போட்டியாக போயிட்டு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது மிக முக்கியமாக 2 விஷயம். இந்திய கூட்டணியா பிஜேபி கூட்டணியா? இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலில், பாராளுமன்ற தேர்தல் அப்படின்றது இந்திய கூட்டணியா பாஜக கூட்டணியா என்டிஏ கூட்டணியா? இதுதான். இப்போது இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தரதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கிறது? வாக்குறுதிகள் திமுகவும் இருக்கட்டும், காங்கிரஸும் கொடுத்துருக்காங்க. இந்திய கூட்டணியில் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாஜகவுடைய வாக்குறுதிகள் நீங்கள் எடுத்து பாருங்கள். இதில் எது முக்கியம் நீங்கள் பார்த்துக்கணும். இது 2 ஒரு விஷயம். அடுத்தது இந்த அதிமுக கூட்டணியும் சரி, மற்ற கூட்டணியும் சரி. இப்போ அதிமுக இதுவரை யாருக்கு ஆதரவு என்பது சொல்லவே இல்லை. இந்த 40 தொகுதியில் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா 40 தொகுதியில் அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்க யாருக்கு ஆதரவு தருவாங்க? காங்கிரஸுக்கா பிஜேபிக்கா? அந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்காம எப்படி இவங்க நின்று இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு இந்த கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போடுறதுனால செல்ல காசு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் 2 விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஆதி காலத்துலேருந்து நம்ம கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சி இருக்குது, காங்கிரஸ் கட்சி இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு போடுறோம் அப்படின்னா அதோடைய பலம் வேறு. நீங்கள் யாருக்கு கூட்டணிக்கு நீங்கள் நான் நிற்கிறேன் அப்படின்னா நான் எல்லாரும் ஆதரவு. நான் எம்எல்ஏ எலெக்ஷன் கிடையாது, ஒரு கவுன்சில் எலெக்ஷன் கிடையாது, சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் கிடையாது. நீங்கள் அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு யாருக்கு ஆதரவு தருவார்கள் என்பதை தெளிவாக இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நாங்கள் காங்கிரஸ் கூட தான் இருப்போம் அப்படிங்கிறது வார்த்தையும் சொல்லுவேன், பிஜேபி கூட இருப்போம்னு சொல்லுவேன். ஆனால் நம்ம தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாரு? இது ஒரு கள்ள கூட்டணி, பிஜேபியும் அதிமுக ஒரு கள்ள கூட்டணி. ஏன்னா சொல்கிறது உண்மைதான். ஏன்னா 2 பேருமே இது வரைக்கும் திட்டிக்கல, மறைமுகமாக சும்மா மேலோட்டமாக திட்டுறாங்க இல்லையா, எந்த இடத்துலையுமே அவங்க திட்டிக்கல. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னா சிஏஎன்ஆர்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கேன். தெரியாமலே நான் கூட்டணியில் இருந்தேன், ஆதரவு கொடுத்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, ஐயா நான் நடித்து விட்டேன், கொலை செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லணும். தப்பு தான். அதை எந்த ரூபத்தில் பண்ணாலும் அது தப்பு தான். அது அடித்தடியாக இருக்கட்டும், கொலையாகட்டும், எல்லாமே தப்பு தான். அந்த இடத்துல என்னை மன்னிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது, இதுக்காக தான் நான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ சட்டம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அவர் இஸ்லாமியர்களை, சிறுபான்மைகளை அவருடைய சிஏஎன்ஆர்சிக்கு ஆதரவாக நீங்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க. அவரோட வரலாறு சரியாக படிக்கல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தீரன் சின்னமலைக்கும் திப்பு சுல்தானுக்கும் உள்ள தொடர்பு மிக அழகான நட்புவான ஒரு தொடர்பு. அதாவது சொல்லப்போனால் ஒரு கவுண்டர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எப்பவுமே பார்த்திங்கன்னா நட்பு என்பது மாமன் மச்சாங்கிற மாதிரி தான். அதே மதுரையில் எடுத்துட்டிங்கன்னா ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் சரி, இஸ்லாமியர்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு தொடர்பு. எந்த இடத்துலையுமே எங்கேயுமே ஜாதியின் அடிப்படையில்
ஒரு மதத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட இஸ்லாமியர் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லோருடன் நல்ல தொடர்பு தான் இருக்காங்க. எல்லா அடிப்படையிலும் அவங்களுக்கு உறுதுணையாக மாற்று மத சமுதாய மக்களுடன் அந்த மதத்தின் அடிப்படையில் இல்லாமல் நட்பின் அடிப்படையில் எல்லாருமே வந்து சேர்ந்து தான் மாமன் மச்சாங்கிற முறையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னமும் கூட இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் யார்கிட்டனா கேட்டு பாருங்கள், நீ யார் பண்ணால் நான் முஸ்லீம் தான் சொல்லுவான். ஆனால் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்டால் அவன் என்ன ஜாதின்னு கேட்டிங்கன்னா அவன் சொல்ல தெரியாது. கேட்டு வேணால் பாருங்கள், அவன் ஹிந்து தான் சொல்லுவான். ஹிந்துவில் வந்து அவர் எந்த உட்பிரிவு அப்படின்னா அவனுக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா அவன் கேட்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஃப்ரெண்டு, அவ்வளோதான் அவன் ஃப்ரெண்டு. அப்படி இருந்த ஒரு சமுதாயத்தை இன்று இந்த பிஜேபி அரசாங்கம் எடப்பாடியுடைய ஆட்சிக்கு இருக்கும்போது நீ இந்து நான் முஸ்லீம் என்ற பிரிவினைவாதத்தை முன்னெடுத்து அது எல்லோருமே பிரிவினை பார்க்கின்ற அளவுக்கு மக்கள் மனதில் ஆழமாக பதிவு செய்தவர் என்ற காரணத்தால் எடப்பாடி அந்த குற்றத்துக்கு உட்பட்டவர். அவருடைய சமுதாயம், அவருடைய சம்பந்தப்பட்ட நபர்கள் காப்பாற்ற அது ஏதோ ஒரு விதத்தில் அவர் துணை இருந்தார் என்பதுதான் உண்மை. அதனால் நீங்கள் எடப்பாடியாருடைய கூட்டணிக்கு, நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவது என்பது ஒரு செல்லாக்காசு ஒன்று. ரெண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர் ரொம்ப பிரில்லியண்ட்டான நபர். தன்னுடைய மருத்துவர் என்ற அந்த பட்டத்துக்கு முன் அவர் பல விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்கன்னா பண்ணியிருக்கீங்க. அந்த விவாதத்துக்கு நான் உள்ள போகணும். அவர் எப்படி மருத்துவர் ஆனாங்கிற விவாதத்துக்கு எனக்கு இது சம்மந்தம் இல்லாத விஷயம். நான் அவருடைய வயது ஜாஸ்தி, என்னுடைய வயது கம்மி, அதை பற்றி நான் பேசுறதுக்கான தகுதியில் ஆள் கிடையாது. நான் அந்த விஷயத்துக்கு வரல. ஐயா காடுவெட்டி குருன்னு ஒருத்தருந்தார். எனக்கு வந்து உண்மையாக பாமகவில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக நான் பார்க்கணுன்னா ஐயா காடுவெட்டி குரு. அவருடைய சமுதாயத்துக்காக ஒரு போராடினாங்க. எல்லாரும் சமுதாயத்துக்கு ஒரு போர் வீரர் இருப்பாங்க, போராளி இருப்பாங்க, தளபதி இருப்பாங்க. அந்த அடிப்படையில் பாமக வன்னியர் உள்ள தேவ சேஷாதிரி ஐயா காடுவெட்டி குரு மிக ஆக்ரோஷமான ஒரு தளபதியாக மாவீரனை நான் அவரை பார்க்குறேன். அந்த குடும்பத்தையே ராமதாஸ் ஐயா பார்த்தார் பார்க்கல அப்படிங்கிற விஷயத்துக்கும் வரல. இது குற்றம் சுமத்த நேரம் இல்லை. அது நம்ம விஷயத்துக்கு உள்ள நுழைய வேண்டாம். அவருக்கு என்ன நடந்தது உலகத்துக்கே தெரியும். மீடியாக்கள் மூலியமாகவோ இல்லை அவருடைய காடுவெட்டி குரு ஐயாவுடைய குடும்ப உறுப்பினர்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் பகுதி எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். நேற்று வரை அதிமுக கூட்டணியில் நான் வருவேன் என்று எதிர்பார்த்தேன் என்று எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்கிறார். என்னைக்கு சொல்கிறாரு? பாமக கூட்டணி பிஜேபியுடன் மதிய உணவில் விருந்தில் தன்னுடைய வீட்டில் ஐயா ராமதாஸ் ஐயா வீட்டில் இந்த மாதிரி கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் இவர் சொல்கிறார், நேற்று இரவு வரை என்னுடைய பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்போது ஒரே நேரத்தில் 4 பேர்த்த இல்லை 2 பேர்த்த இல்லை 3 பேர்த்த டீல் பண்ணுற சக்தி பாமக உள்ளது. உண்மையாக சொல்கிறேன், வீர வன்னியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மிகப்பெரிய வரலாறுல ஐயா ராமதாஸ் அவர்கள் எடுத்த முடிவு என்பது என்னுடைய கருத்தின் அடிப்படையில் தவறான பாதைக்கு சென்றுட்டாரோ என்றுதான் தோணுது. அவர் மதத்தின் அடிப்படையில் தான் கட்சி நடத்துகிறாரு. ஒரு 10% வேணும், அது எடப்பாடி ஏமாத்திரம், அதனால் எடப்பாடி கொடுக்கணும், நம்ம அது கிடைக்காது, நம்ம அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்துட்டா கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. அதே இந்தியா கூட்டணியில் வந்திருந்தாங்கன்னா இன்னும் பலம் அவருக்கு ஜாஸ்தி கிடைச்சிருக்கும். அவருடைய 10% இன்னும் அதிகப்படுத்தியோ இல்லை ஜாதி சர்வே செஞ்சு அதன் அடிப்படையிலோ கூட்டணி கட்சி தலைவர்கள் அதை முடிவு பண்ணி அவர்களுக்கு கொடுத்துருப்பார்கள்.
கடைசி நேரத்தில் நல்ல ஒரு வாய்ப்பை இழந்தார்னு தான் நான் சொல்ல முடியும். அது ஓட்டு சேகரிக்கும் போது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். இந்த பாமக பிஜேபி கூட போகும்போது வேண்டா வெறுப்பாக தான் போயிட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல பார்த்தேன். சரி, அது ஒரு விஷயம் இருக்கு. இது ஒரு தவறுதலான ஒரு 3 உதாரணமாக ஐயா சென்று விட்டார் என்ற கருத்து தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ எதை பேசினாலும் அதில் ஒரு தப்பை கண்டுபிடிச்சி வழக்குகள் போடுறது ஒரு வாடிக்கையாக இருக்காது. வழக்குலேருந்து தப்பிக்கிறதுக்காக எங்களுடைய கட்சி காங்கிரஸ் கட்சி யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம். புண்படுத்துறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. அன்பை தான் கொடுக்க சொல்லியிருக்காரு, அமைதி தான் கொடுக்க சொல்லியிருக்காரு, அரவணைச்சு தான் போக சொல்லியிருக்காரு எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி, வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி. என்ன சொல்லார்னா, எல்லாத்தையும் அன்பாக போகணும். தப்பு பண்ணிட்டாங்கன்னா தப்பு சொல்லுங்கள், ஆனால் சொல்கிற விதத்தில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு தீவிரமாக, ஒரு இறுக்கமாக, ஒரு கேவலமாலாம் சொல்லாதீங்க. அவங்க தப்பு அவங்க உணர்ந்துருப்பாங்க. அப்படிங்கிற நல் ஒழுக்கங்களை தான் என்னுடைய கட்சி சொல்லிக் கொடுத்தது. அந்த அடிப்படையில் நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் இல்லை, நான் சொன்ன கருத்துக்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி மேலேயும் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மேலேயும் மற்ற இதர கட்சிகள், அது நம்ம சொல்ல தேவையில்லை, பிஜேபியும் மேலேயும் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கு எதிரானவர்கள், மக்களை அவங்க சிந்திக்கலை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஐயா எடப்பாடி கூட்டணிக்கு இங்கே போகிறது ஓட்டு அப்படிங்கிறது சில காசு. ஏன்னா அவர் யாரோட நான் இப்போங்கிறது தெளிவாக சொல்லாதப்போ அந்த ஓட்டு போகிறது அப்படிங்கிறது வேஸ்ட்டுக்கு தான் நான் சொல்லுவேன். ஐயா ராமதாஸ் ஐயா நீங்கள் போன இடம் சரியில்லைங்கிறத நாங்கள் சொல்லுவோம், கருத்து தான் சொல்ல முடியும். ஏன் போயிட்டீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன் வரலன்னு கேட்க முடியும். ஒரு இந்திய ஜனநாயக முறைப்படி ஒருத்தர் கருத்து சொல்லணும், அவ்வளோதான். யாரும் மனது புண்படுத்தக்கூடாது. அந்த அடிப்படையில் சொன்ன கருத்து. அந்த அடிப்படையில் நான் சொன்ன கருத்துக்கள் இதுதான். எத்தனை பிரிவினது, எத்தனை பிரச்சனை. ஒரு கருவத்திலேயே ஒரு சின்ன குழந்தைங்க, இஸ்லாமியன், அந்த பொண்ணை சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த பெற்றவங்க சொல்கிறாங்க, பல்கிஷ் ஐயா கோயிலெல்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, நாங்கள் அங்கெல்லாம் போய் தேடலைங்க, அது கருவூலத்துலலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த சொன்ன மனவேதனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஜார்க்கண்ட் தலித்தின பெண்ணு கேவலம் ஒற்றுத்துணை இல்லாமல் பலாத்காரம் செய்து சாவடித்தாங்க. தடுக்க யாரும் வரல, ஏன்னா அது காங்கிரஸ் கட்சி இல்லை. போராட்டம் பண்ணதுனால ஒரு முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய மகன் ஏதோ ரோட்டில் போகிறவங்கள எருமங்கள் ஏற்றுற மாதிரி மக்களுக்கு கார் ஏற்றினார். ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஏதோ கைது பண்ணியிருக்கணும், தண்டனை கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அது அதிகமாக உள்ள அதிகமாக போகிட்டு இருந்தது. குஜராத்தில் கர்ப்பிணி பெண் தெரிந்தவர்களே, அது கூட்டு பழக்கம். நம்ம வீட்டில் அப்படி விட முடியுமா? நம்ம அப்படியே பழகிட்டு இருக்கோம். வாரம் அந்த இடத்துல வருவான்னு தெரியுமா? யோசனை படி பாருங்க. நம்ம இந்தியா அப்படி இந்தியா இல்லையே. இப்போ இருக்கிற மாதிரி இவ்வளோ கேவலமான இந்தியா நம்மளது இல்லையே. திண்ணை இருந்தது, மக்களிடம் அன்பு இருந்தது, மக்களிடம் அமைதி இருந்தது, மக்களுடைய பொருளாதாரம் இருந்தது. யாரிடம் நாம் கேட்கும்போது கூட உரிமையுடன் கேட்கும் அந்த உரிமை இருந்தது. ஜாதி மத அடிப்படை இல்லாமல் ஒரு உரிமை இருந்தது. ஏன் நாம் எங்கே வேணாலும் செல்லலாம் தைரியமாக. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது, படிப்பு அறிவு இல்லாதவர்களுக்கு படிப்பறிவு கொடுத்தது இந்த நம்முடைய காங்கிரஸ் கட்சி. நம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் செய்த பல சாதனைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்று கூகுளில் பாருங்கள். நாங்கள் சொல்வது என்றால் வாக்குக்காக இவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் நாம் நிறைவேற்றிய வாக்குறுதிகள் தான் நாங்கள் சொல்கிறோம்.
மற்றொரு வாய்ப்பு நம் இந்திய கூட்டணிக்கு நீங்கள் தருவீர்களானால் நிறைவேற்றப்படாத பல வாக்குறுதிகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதில் ஒரு சில வாக்குறுதிகள் காங்கிரஸ் உடைய வாக்குறுதிகளை வந்து படிக்கிறேன், கேளுங்க. ரொம்ப ஷார்ட்டாக படிக்கிறேன். மாணவர்களுக்கு 7.5 லட்சம் வரை கல்விக்கடன் வழங்கப்படும். வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்ட ரீதியாக உதவி செய்யப்படும். திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கப்படும். மார்ச் 2024 வரை பெறப்பட்ட கல்வி கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். பாஜக கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரி திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும். அதேபோல் 2025 அனைத்து அரசு பணிகளுக்கு பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்கப்படும். அரசு பணிகளுக்கான நடத்தப்படும் தேர்வுகளுக்கான விண்ணப்ப கட்டணம்னு சொல்லி நாங்கள் வாங்குகிறோம். 50, 100, 500 அது வந்துட்டு வாங்க மாட்டோம், ரத்து செய்யப்படும். விண்ணப்பம் ஃப்ரீ. அப்ளிகேஷனுக்கு நீங்கள் 100 கட்டணும்னு அவசியமே கிடையாது. அதை நாங்கள் ரத்து பண்ணுறோம். அப்ளிகேஷன் போடலாம், there's no payment. நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படாது. அதே மாதிரி பாஜகவில் சேர்ந்த குற்ற வழக்கில் இருந்து தப்பித்தவர்கள் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள். ஏன்னா பாஜக வாஷிங் மிஷினில் வந்து எல்லாம் சுத்தமாயிட்டாங்க. அது எப்படி சுத்தமாகிடுச்சுன்னு சொல்லி நம்ம காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்ததுக்கப்புறம் அவங்கள நம்ம சுத்தம் பண்ணிடலாம். அதே மாதிரி பண மதிப்பிழப்பும் சரி, ரஃபேலுடைய ஒப்பந்தம் சரி, பெகசாஸ் உலகம் சரி, மிக முக்கியமாக சுப்ரீம் கோர்ட் சொன்ன தேர்தல் பத்திரம் திட்டம் இது பற்றி விசாரணை நடத்தப்படும். அதேமாரி மாநில அரசாங்கம் வழங்கக்கூடிய செஸ் வரி வசூலில் மாநில ஏமாற்றும் பாஜக சட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மாநிலங்களுக்கு அதன் உரிமை தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு செஸ் டேக்ஸ் தராங்கன்னா அவங்களுக்கு திருப்பி நம்ம கொடுக்கணும். அதையும் ஏமாற்றி இவங்க சாப்பிட்றாங்க. பட் நாங்கள் என்ன சொல்கிறோம், அதையும் நம்ம கொடுக்குறோம். அதான் மீனவர்களுக்கு மானியத்தில் டீசல் வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். அப்போது நிறுத்தி வச்சுருக்காங்க, நாங்கள் அடுத்தது பண்ணுறோம்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஏழைகளுக்கான மருத்துவ காப்பீட்டு 25 லட்சம் அதிகரிக்கப்படும். 5 லட்சம் இன்னும் தராங்க, 20 லட்சம் சேர்த்து 25 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு. யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய டிசீஸ் இருந்தாலும் இந்த 25 lakhs அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் அமௌண்ட், பெரிய அமௌண்ட். அது இன்சூரன்ஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் இல்லாத நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் பணம் இல்லாமல் தோடு அடமானம் நகை அடமானம் வச்சு பணம் கட்டுறவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் என்பது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது தெரியும். அதிலும் 25 lakhs வரைக்கும் இந்த காப்பீடு இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது ஏழைகளுக்கு தராங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய வாக்குறுதி. அதே மாதிரி விவசாயிகளுக்கு இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படாது. விவசாயி தான் இந்தியாவோட முதல்வங்க, அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க. நாங்கள் வேண்டாம்னு தான் சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படாதுன்னு சொல்கிறோம். ஜிஎஸ்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ஜிஎஸ்டி போட மாட்டோம். அதே மாதிரி மகாலட்சுமி திட்டத்தின் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது பொதுப்பட்டியலில் உள்ள பல துறைகளின் மாநில பட்டியலுக்கு மாற்றுவது குறித்து ஆய்வு செய்யப்படும். பால் துறையினர் நலச்சங்கம் அடையாளம் காணப்பட்ட அங்கீகாரப்படுவதற்கான சட்டம் பால்விலை நம்ம மில்க் அவங்க சம்மந்தப்பட்டதான் பண்ணுறாங்க. நாடு முழுவதும் சமூக பொருளாதாரம் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஐயா மருத்துவரையா கேட்டுங்க, நாடு முழுவதும் சமூக பொருளாதார ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு இருந்துதான் நம்ம குட்டிலும் வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவுகளுக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும். அதே போல் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இரட்டைப்புக்காகப்படும், அதாவது டபுளாக இருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு 100 ரூபா வாங்குறாங்கன்னா இப்போ 200 ரூபா வாங்குறாங்க. அதே மாதிரி மிக முக்கியமாக நீட் சியூஇடி தேர்வுகள் கட்டாயம் இல்லை. மாணவர்களே கேட்டுக்குங்க, நீட் இல்லை. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சியூஇடி சொல்லக்கூடிய தேர்வுகளுக்கு கட்டாயம் இல்லை. மாநில அரசுகளின் கல்வி நிறுவனங்களில் அவர்களின் விருப்பத்துக்கு ஏற்ற முறையில் மாணவர்களுக்கான சேர்க்கை கடைபிடிக்கலாம். பழைய முறையே வருது. +2ல் நல்ல மார்க் வாங்கினா மட்டும் போதும், நம்ம மருத்துவ கனவு அடைஞ்சிடலாம்.
ஸோ இப்போ வரக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பாக அவங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள், இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடணும். ஏன்னா இப்போ இந்த ஓட்டு போட்டால் தான் இந்த சொல்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியும். அதே மாதிரி மிக கேவலமான விஷயம் என்னென்னா மனித கல்வி மனித எடுக்கிறது. அது முழுமையாக நம்ம வந்து அகற்றப்படும் நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரயில்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு மீண்டும் 50% கட்டண சலுகை அளிக்கிறோம். இப்போ காசிக்கு போயிட்டு இருந்தாங்க சூழ்நிலை சிட்டிசன்கிற முறையில், அதையும் பிடிங்கிட்டீங்களே மோடி அவர்களே. நாங்கள் தரோம். எங்களோட இந்தியா கூட்டணி வந்ததுக்கப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு மறுபடியும் ரயிலில் பயணம் செய்வதற்கு 50% கட்டண சலுகை அளிக்கப்படும். வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், சோனியா காந்தி அவர்கள், தேசிய வேணுகோபால் அவர்கள், ப. சிதம்பரம். அதேமாதிரி பட்டியலின மாணவர்கள் மீதான துன்புறுத்தலை தடுக்க ரோஹித் வெமுலா சட்டம் இயற்றப்படும். மிக முக்கியம். பட்டியலின மாணவர்கள் மீதான துன்புறுத்தலை தடுக்க ரோஹித் வெமுலா சட்டம் இயற்றப்படும். மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். பொருளாதாரத்தில் நடைபெறுந்த அனைத்து சமூகத்திற்கு 10% இட ஒதுக்கீடு அளிக்கப்படும். பக்கம் ஜாதி ரீதியான கணக்கெடுப்போம். அது விடுபட்டு போயிருந்தாலும் கூட அனைத்து சமுதாய மக்களுக்கு, பொருளாதாரத்தில் நலிவடைந்த அனைத்து சமூகத்தினருக்கு 10% ஆஃப் வந்து இடஒதுக்கீடு இருக்கின்றன. எல்லா இடத்துலையும் பாருங்கள், நீங்கள் எந்த சமுதாயத்தை வேணாலும் இருங்க, ஒரு 10% கேரண்டடாக வந்து இட ஒதுக்கீடு இருக்குது. மிகப்பெரிய விஷயம். நீங்கள் ஜஸ்ட் அது வாக்குறுதிங்கிறது இல்லை, எவ்வளோ விஷயம். இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அது அருமை. தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு தான் தெரியுமா? அனாதை குழந்தைகிட்ட கேட்டு பாருங்கள், தாய் தந்தை எவ்வளோ முக்கியம்ட்டு. அதே போல் தான் இந்த பர்சன்டேஜ் ஒதுக்கி இருக்கிறாங்கன்னா அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ முக்கியங்கிறது. அதே மாதிரி நம் புதுச்சேரியாக இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், மாநில அந்தஸ்து வழங்கப்படும். அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யறது. ஒரு மிலிட்ரியை எவ்வளோ கௌரவமாக நம்ம வச்சுருந்தோம். 4 வருஷத்தில் நீ வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்துகிற வகையில் அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும் முழுமையாக சொல்லியிருக்காங்க. மாநில அரசாங்கம் சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்கள். இந்த எல்லா வாக்குறுதிகளும் கண்டிப்பாக இந்த 7 கட்டங்களாக நடத்தக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் 4 இடங்களுக்கு மேல் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்ற பின்பு இன்ஷா அல்லாஹ் இந்த வாக்குறுதிகள் சட்டங்களாக இயற்றப்படும். சட்டங்களாக இயற்ற பின்பு மக்களுக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கிற இந்தியா கூட்டணி எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றும் என்பதை சொல்லி விடைபெறுவதற்கு முன்பு மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்வது, நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கும் இந்த போராட்டத்தில் நீதிக்காக கை கொடுப்போம், நீதிக்காக கை கொடுப்போம், நீதிக்காக கை கொடுப்போம். இந்தியா கூட்டணி வெல்கின்ற கூட்டணி, வெல்ல வேண்டிய கூட்டணி. இந்த கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவு வாக்குகளாக நீங்கள் தர வேண்டும். கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளி இந்த பொன்னான வாய்ப்புகளை அந்த எல்லாவல்ல இறைவன் கொடுத்ததற்கு இதன் மூலியமாக தங்களிடம் நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு, காங்கிரஸ் எனும் இந்த இயக்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக உள்ளேன் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த சுதந்திரம் எனக்கு காங்கிரஸ் கொடுத்துருக்கு. கருத்துக்களை சொல்லலாம், மக்கள் மனதை புண்படுத்தாமல் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறேன் சொல்கிறார். அந்த அடிப்படையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், மல்லிகார்ஜுன அவர்களுக்கும், சோனியா காந்தி அவர்களுக்கும், நம் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் ஐயா திரு செல்லப்பிரந்தன் அவர்களுக்கும் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தில் எப்பொழுதும் நான் ஆரம்பிப்பேன். அந்த அடிப்படையில் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவரும் எக்ஸ் எம்பியுமான
மத்திய அமைச்சருமான ஐயா கேவி தங்கபால் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றிகளை சொல்கிறேன். ஏனென்றால் இந்த அளவுக்கு நாங்கள் பேசுகிறோம் என்றால் எந்த அளவுக்கு நாங்கள் உறுதுணையாக கட்சியில் உள்ளோம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய பொன்னான வாய்ப்புகளையும் வாக்குகளையும் இந்தியா கூட்டணிக்கு தாங்கள் அளித்திட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் பணிவன்புடன் எல்லா மக்களுக்கும், மாணவர்களுக்கும், ஏழை சமுதாயங்களுக்கும், தொழிலாளர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இந்தியா கூட்டணி ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். சலாம் அலைக்கும். வணக்கம். நமஸ்காரம்.